ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் மருமக தான் இன்றைக்கி சட்னி வச்சாங்க. நான் வெளில போயிருந்தேன், அதை வீடியோ எடுக்க சொன்னேன், அவங்க எடுக்க மறந்துட்டாங்க. இதில் வந்து வெறும் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை தாளிச்சிருக்காங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் மட்டும் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. உரப்புக்கு வந்து வரமிளகா சேர்த்துருக்காங்க. சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியே சேர்க்கலைங்க. தக்காளியே சேர்க்காமல் சூப்பராக இருக்குது இந்த சட்னி. இது புளி சேர்த்துருக்காங்க. சூப்பரான சட்னி, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. என்கிட்ட கேட்டாங்க, நான் வெளில பால் வாங்குறதுக்காண்டி போயிருந்தேன், நான் சட்னி வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வைக்கிறோம், புதுசாக இன்றைக்கி ஏதாவது சட்னி பார்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க. தக்காளி போடாமல் சூப்பராக இருக்குது. வந்தோடனே சாப்பிட்டு பார்த்தீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்த தடவை இந்த சட்னி வைக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இட்லி, சூப்பரான இட்லியும் சட்னியும் தாங்க. பாத்திரம்லாம் விலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முட்டை ஆம்லேட் போடுவோம், தோசை ஊற்றுனா முட்டை ஆம்லேட் போடுவோன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆம்லேட்டில் தோசையில் ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக. ஆனால் சூப்பராக இன்றைக்கி தான் மாவாட்டினால இட்லி சூப்பராக இருக்குது. இதனால் எதுக்கு நம்ம வேணும்னா முட்டை ஆஃப் ஆயில் ஊற்றி சாப்பிட்டுக்கட்டும், இட்லியே வச்சாச்சு. இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன். இதயம் நல்லெண்ணெய் தாங்க வாங்கினேன். நான் வந்து எப்போவும் ஆர்எம்எஸ் நல்லெண்ணெய் தான் வாங்குறது. சரி, இந்த தடவை இதய நல்லெண்ணெய் வாங்கி பார்ப்போன்னு பார்த்தேன். ஆனால் அவ்வளோவா பிடிக்கல எனக்கு. அந்த ஆர்எம்எஸ் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த இதயம் நல்லெண்ணெய் பிடிக்கவில்லை. இந்தாங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரே மாதிரி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அது மாதிரி இன்றைக்கி வந்து நானும் 2-3 மகாராஜா எண்ணெய் வாங்கி பார்த்தேன், ஆர்எம்எஸ் எண்ணெய் வாங்கி பார்த்தேன், இதயம் நல்லெண்ணெய் வாங்கி பார்த்தேன். ஆனால் 3லையும் பெஸ்ட்டு ஆர்எம்எஸ் நல்லெண்ணெய் தான். நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.